இந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுவிட்டது. அதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடியும் பாஜகவும் மக்கள் மத்தியிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு புகழும் பெருமையும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த உங்களுடைய ஸ்டாலின்கிற திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நித்தனும் தேரும் திருவிழாம் போல அந்த முகாமிலே கூடுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தீர்ப்பை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் இதன் மூலம் அவர்களே அவர்களுக்கு அழிவை தேடிக்கொண்டார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய கட்சி பாஜகவோடு இணைந்ததற்கு பிறகு அவங்க டோனே மாறிடுச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னால் கூட அந்த கட்சியிலே மந்திரியாக இருந்த அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு ஜெயலலிதாவையே குறை சொல்லி வரலாற்று பிழை அம்மா செஞ்சது என்று சொன்னார். அதை கண்டிப்பதற்கோ பேசுவதற்கோ எடப்பாடிக்கோ அல்லது வழக்கு தொடர்ந்த சி.வி. சண்முகத்துக்கோ சொரணையும் இல்லை, வீரமும் வரவில்லை. அதற்கு மாறாக இன்னும் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! ஜெயலலிதா இல்லைன்னா எடப்பாடி யாருக்குன்னு தெரியாது, கடம்பூர் ராஜுன்றவங்களை யாரும் தெரியாது, இந்த சி.வி. சண்முகத்துக்கே அடையாளம் கிடையாது. இவர்களுக்கெல்லாம் அடையாளம் தந்த தலைவி தான் ஜெயலலிதா. அந்த அம்மையாருடைய பெயரை இப்போ மறைப்பதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவருடைய ஆட்சியிலே தான் எல்லாத்துக்கும் அம்மா பேர், அம்மா உப்பு, அம்மா உணவகம், அது மட்டும் இல்லை, போலீஸ் பெட்ரோலிங் நடக்குது இல்லை, வண்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா அம்மா பெட்ரோலிங்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அது வைக்கிறதுக்கு ஏதாவது பொறுத்து இருக்குதா? போலீஸ் பெட்ரோலிங் வண்டின்றது ஒரு மொபைலாக போய் பெட்ரோல் பண்ணுற இடம், அது கூட அம்மா பேரை வச்சாங்க. அது மாதிரி மட்டும் அது அப்போ சொல்லு, ஜெயலலிதா இல்லைன்னு அம்மாவுக்கு ஜெயலலிதான்னு போட சொல்லுங்கள். அப்படி நான் ஒத்துக்கிறேன், உங்கள் வாதப்படி ஏற்றுக்கிறேன். அம்மா ஜெயலலிதான்னு நாளைக்கே வந்து அவங்க மேடையில் எடப்பாடி சொல்லுங்கள். ஆக அண்ணா என்பது ஒரு பேர், அண்ணா பேர்லேயும் பல திட்டங்கள் இருக்குது, அம்மா என்ற பேர்லேயும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பல வழக்குகள் நானே ஜெயலலிதா மீது போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பேருங்க வச்சதுக்கெல்லாம் நாங்கள் போய் வழக்கம் போடல. காரணம் என்ன, இதனால் ஒரு எஃபெக்டும் கிடையாது. காரணம் என்ன, மக்கள் ஒரு திட்டத்தை வரவேற்றாங்கன்னா அது பேர் நிலச்சி நின்றுட்டோம். அந்த வகையில் இனி கூட ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்களே, கிராமத்தில் போய் கேட்டால் அதிமுகன்னு யாரும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கட்சி தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.